நெக்ஸ்ட் டாபிக் அறநூல்களில் விருந்தோம்பல். அதாவது அது எதில் வருதுன்னா பழமொழி 400 அதில் வருது. பழமொழி 400 இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து 7th நியூ புக்கில் டேர்ம் 3ல் இருக்குது. பார்க்கலாம். விருந்தோம்பல். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையெழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். அதாவது தமிழர்களோட பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் அப்படின்றது, விருந்தினருக்கு வந்து உபசரிக்கிறது அப்படின்றது ரொம்ப முதன்மையான ஒரு பண்பாட்டு கூறாக இருக்குது. ஓகேவா? தமிழர்களோட பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது எது? விருந்தோம்பல். அவங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் இருக்கிறத வந்து விருந்தினருக்கு தந்து மகிழ்கிற ஒரு நிகழ்வுகளை வந்துட்டு நம்ம தமிழ் இலக்கியங்களில் பேசுகிறோம். சரியா? கடையெழு வள்ளல்களில் ஒருத்தர் தான் பாரி. அவரோட மகள்கள், அவங்க பேர் வந்து அங்கவை சங்கவை. ஓகேவா? அவங்க புதல்வியர் வந்து பாணர்களுக்கு வந்து புதுமையான உணவு அளித்த செய்தியை தான் இந்த விருந்தோம்பல் பாடல் பழமொழி 400 முன்றுரை அறையினார் சொல்லியிருக்காரு. பார்க்கலாமா? மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். ஒன்றுரா முன்றிலோ இல். முன்றுரை அறையனார். கடைசியில் பாருங்கள், ஒரு பழமொழியோடு முடிஞ்சிருக்கா? ஒன்றுரா முன்றிலோ இல்னு சொல்லிட்டு, அதனால தான் இது பேர் பழமொழி 400. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மாரியொன்று வரந்திருந்த காலத்தும்னு ஸ்டார்ட் ஆகுது, முடிகிறது ஒன்றுரா முன்றிலோ இல். சொற்பொருள் பார்க்கலாம். மாரி அப்படின்னா மழை, வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகாவாக அப்படின்னா உணவாக, மடமகள்னா இளமகள். சரியா? நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள். முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம், அந்த திண்ணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் முன்றில். முன்றில்னா முன்றில். இல்லுனா வீடு, இல்லோட முன்னாடி, வீட்டின் முன்னிடம் திண்ணை. இங்கு வீட்டை குறிக்கிறது. ஓகேவா? இங்கே வந்து முன்றில்ன்றது வீட்டை குறிக்குது. ஓகே, இதோட அர்த்தத்தை பார்க்கலாமா? மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க? மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், மாறினா மழை, மழையே இல்லாமல் வறட்சியான இருந்த காலத்தில் கூட பாரி மகளிரான அங்கவை சங்கவை, பாரி மடமகள். ஓகேவா? மடமகள்னால் என்ன பார்த்தோம்? இளமகள். பாரியோட மடமகள் வந்து பான்மகருக்கு. ஓகேவா? யாருக்கு? பாணர்களுக்கு. நீர் உலையுள் என்ன பண்ணாங்க? அவங்க வந்து கேட்கும் பொழுது, சாப்பாடு கேட்கும் பொழுது நீர் உலையில் வந்துட்டு, உலைனா நம்ம உலை சாப்பாட்டுக்கு அந்த உலையுள்ள பொன் திறந்து கொண்டு, பொன்னன்றது இங்கே என்ன சொல்கிறாங்க? அந்த அரிசியை தான் சொல்கிறாங்க. பொன் திறந்து கொண்டு, பொண்ணை போட்டு, புகாவாக உணவாக நல்கினாள். அப்போ ஒன்றுரா முன்றிலோ இல். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ வறட்சி இருந்தால் கூட அவங்க வந்து பொருள் வச்சுருந்தாங்க. பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி வந்து ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். ஓகேவா? இன்னொரு பாடலை பார்க்கலாம். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். ஒன்றுரா முன்றிலோ இல். முன்றுரை அறையனார். சரி, இப்போ நூல்வெளி பார்க்கலாமா? முன்றுரை அறையனார் பற்றி, பழமொழி 400 பற்றியும் பார்க்கலாம். ஓகே, பழமொழி 400 ஆசிரியர் பேர் என்ன? முன்றுரை அறையனார். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கவனிக்கணும், கிமு இல்லை, கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் முன்றுரை அறையனார். பழமொழி 400 நூலோட கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இவர் சமணம் சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதன் மூலமாக பழமொழி 400 கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இந்த முன்றுரை அறையனார் அப்படின்றவர் சமண முனிவர் அப்படின்றது, சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்றது தெரியுது. ஓகேவா? இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 அப்படின்றது 18 கணக்கு நூல்களில் ஒன்று. இது வந்து 400 பாடல்களை கொண்டது. பேர்லேயே இருக்குது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலோட லாஸ்ட்லேயும் இதில் மாதிரி, இந்த பாடல் மாதிரி ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதனால இதை பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு நம்ம புக்கில் இருக்கிற பழமொழி 400 பாடல் பார்க்கலாமா? இந்த பாட்டு வந்து 6th டேர்ம் 2 ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம். பழமொழி 400 கல்வியின் சிறப்பு. ஓகேவா? ஹெட்டிங் வந்து கல்வியின் சிறப்பு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் முன்றுரை அறையனார். ஓகேவா? இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொற்பொருள் பார்த்துடலாம். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், நிறைவாக, ஆற்றவும்னா நிறைவாக, நாற்றிசைனா 4 + திசை 4 திசை, தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே, ஆற்றுணா அப்படின்னா 6 + உணா, 6னா வழி, உணானா உணவு, ஆற்றுணானா வழி உணவு, ஆற்றுணானா என்னது வழி உணவு, ஆற்றுணான்னா 6 + உணா, 6னா வழி, உணானா உணவு, வழி உணவு தான் ஆற்றுணா, வழிநடை உணவு. இதனை கட்டுச்சோறு அப்படின்னு இந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த வழிநடை உணவை இப்போ என்னன்னு சொல்லுவாங்க? கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றுணாவை. என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து. என் நாட்டிற்கு சென்றாலும் கற்றோரை அந்நாட்டில் வரவேற்று உணவளிப்பர் அப்படின்றது தான் இதோட கருத்து. ஓகேவா? இப்போ பாடலோட அர்த்தம் பார்க்கலாம். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார் ஆவர். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், ஆற்றவும்னா நிறைவாக, கற்க வேண்டிய நூல்கள் எல்லாத்தையும் நிறைவாக கற்றவங்க தான் யார்? அறிவுடையவங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அஃதிசை அஃதுடையார் அந்த அறிவுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, 4 திசைகளிலும் அவங்க போகாத நாடில்லை. அவருடைய புகழ் வந்து 4 திசைகளிலும் பரவி இருக்கும். ஓகேவா? அவரோட புகழ் பரவாத நாடு கிடையாது. ஓகேவா? அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா. அவங்களோட புகழ் எல்லா பக்கமும் பரவி இருக்கும். அந்த நாடுகள் எல்லாம் என்ன கிடையாது? அவங்களுக்கு வேற்று நாடு கிடையாது. சரியா? தம்முடைய நாடுகளே, தமவேயாம்னா அது எல்லாமே அவங்களோட தம்முடைய நாடு தான். ஓகேவா? ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல், எனவே அந்நாடுகளுக்கு அவங்க செல்லும் பொழுது வழிநடை உணவு, ஆற்றுணானா வழிநடை உணவு, கட்டுச்சோறு. சரியா? வழிநடை உணர்வு அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை, அதுதான் அவங்களோட நாடாச்சே. அப்போ அந்த நாட்டுக்கு போகும்போது ஆற்றுணா வேண்டுவது இல், இதுதான் இதோட அர்த்தம். கற்க வேண்டிய நூல்கள்லாம் நிறைவாக தெரிஞ்சுக்கிட்டவங்க, அவங்களோட புகழ் எல்லா திசையிலையும் பரவி இருக்கும். அப்போ அந்த நாடு வந்து அவங்க நாடு தான். அப்போ அந்த நாடுகளுக்கெல்லாம் போகும்போது அவங்க வழிநடை உணவு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆற்றுணா வேண்டுவது இல், இது ஒரு பழமொழியில் முடியுது. ஆற்றுணா வேண்டுவது இல். சரியா? இந்த பழமொழியோட அர்த்தம் என்ன? கட்டுச்சோறு கொண்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே, பாடல் ஒரு தடவை பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஓகே, ஆசிரியர் குறிப்பாக்கலாம். இந்த நூலோட ஆசிரியர் யார்? முன்றுரை அறையனார். முன்றுரை அப்படின்றது என்னது? ஊரோட பேர். அரையன் அப்படின்ற சொல் வந்துட்டு அரசனை குறிக்கும். இதில் அரையன் அப்படின்ற சொல் எதை குறிக்கும்? அரசனை குறிக்கும். இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. முன்றுரை அரையனார், முன்றுரைன்றது ஊர் பேருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த அரையன் அப்படின்ற சொல் வந்துட்டு அரசனை குறிக்கிற சொல். அப்போ வந்து முன்றுரைன்ற அந்த ஒரு ஊரை வந்து ஆண்ட அரசனாக அவர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த அரையன் அப்படின்றது வந்து புலவரோட குடிப்பெயராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நூல் குறிப்பு. 14 கீழ்க்கணக்கு. இவரோட காலம் என்ன? முதல்ல நம்ம பார்த்தோம். கிபி 3ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அறையனார் 3ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அடுத்து 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பழமொழி 400. இதுவும் 400 பாடல்கள் கொண்ட நூல். இந்த நூலோட ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இருக்கும். இந்த பாடலில் வர்ற பழமொழி வந்து ஆற்றுணா வேண்டுவது இல். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்றது இதோட பொருள். அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான். இது ரெண்டும் தான் வந்து பழமொழி 400 உள்ள பாடல்கள். ஓகேவா? என்னென்ன பாடல்கள்? இன்னொன்று வந்து முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த இன்னொன்று என்ன பழமொழி? ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்னு வரும்ல, உணவு எதுவும் இல்லாத ஒரு வீடுன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரி மகளிர் பற்றி, மாறி ஒன்று வறந்திருந்த காலத்தும், அந்த பாட்டு ஒன்று. இது வந்து
ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார்னு ஆரம்பித்தா அதுவும் பழமொழி 400 தான். ஆற்றுணா வேண்டுவது இல்லம் முடிஞ்சால் அதுவும் பழமொழி 400 தான். ஓகேவா? அவ்வளோதான்.